ஹீரோ வந்துகிட்டு இருக்காரு. யார் காசி இதுனா காசி வந்துகிட்டு இருக்காரு. கொடூரமா பாக்கணும் நாங்க. அவர் மேல நான் வைத்தறிச்சல்ல இருக்கேன். பொறாமையில இருக்கியா வைத்தறிச்சல்? எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா ரொம்ப இன்னொரு காசி வரக்கூடாதுன்றதுக்காக படமே எடுத்துருக்காரு. சொல்லுங்க. இது 18+ கண்டென்ட்டுக்கான காரணமே வந்து இப்போ அதாவது இன்னைக்கு வந்து ஒரு நல்லது கெட்டதை ரொம்ப ஈஸியா சொல்லலாம். ஒரு அறிவுரையை சொல்றோமோ இல்ல வந்து இப்படி இருக்காதீங்கன்னு சொல்றோமோ அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லும்போது இப்படி இருக்கிறதால இப்படி இருக்கக்கூடாது, இப்படிப்பட்ட சொசைட்டி இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்கு இந்த உண்மையாவே இந்த மாதிரி ஒரு 4 பெண்கள் பாதிச்ச பெண்களோட கதையை இன்ஸ்பயர் பண்ணி தான் இது பண்ணிருக்கோம். அவங்க வந்து யாருமே வந்து தவறு பண்ணுன்ற எண்ணத்துல தவறு பண்ணுவாங்க கிடையாது. எல்லாமே ஒரு சிச்சுவேஷன்ஸ். இப்ப காயத்ரி எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரீல் லைஃப்னு நினைச்சுக்கிட்டு அவனை நம்புறாங்க. அந்த இடத்த அவன் எப்படி பயன்படுத்துறான். அப்புறம் சாந்தினி எடுத்தீங்கன்னா முதல்ல வந்து வெளி உலகமே தெரியாம ஒரு வேலைக்கு போன பொண்ணு, அந்த அவளை பொண்ணை எப்படி அவன் பயன்படுத்துறான். ஒரு ரச்சிதா ஒரு கணவர் கூட இல்லாத ஒரு பெண்ணை வந்து அவங்க குழந்தைய மாத்திரமே காமிச்சு இன்ஸ்பயர் பண்ணி நல்லவன் மாதிரியே வேஷம் விட்டு அவளை அப்படி பண்ணுது. ஸோ அப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது ஒரு நல்லதை சொல்லும் போது ஒரு கெட்டதை கொஞ்சம் காமிச்சாதான் கொஞ்சம் இன்டெப்த் தெரியும். இல்லைன்னா ஜஸ்ட் லைக் தட் அப்படி ஒரு ஷார்ட்டா போயிடும். அப்படிங்கிறதால கொஞ்சம் டீடைலிங் பண்ணி பண்ணோம். அப்படி பண்ணும்போது கொஞ்சம் அது அடல்ட்ரி கண்டென்ட் தேவைப்பட்டது. அப்படி ஒரு அடல்ட்ரி இருக்கும்போது அது 18+ இருந்தாதான் சரியா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே நியாயமா ஏத்துக்க வேண்டிய விஷயம். இதுக்கு வந்து வியூ கொடுக்கணும்னு நம்ம கேட்டோம்னாலே தப்பு. ஓகே, இது ஒரு நல்ல மெசேஜ். ஸோ இந்த ஒரு நல்ல மெசேஜ்ல வந்து நீங்க கொஞ்சம் சின்ன வயசுல லைக் எல்லாருமே மெச்சூரான பர்சன்ஸ் வந்து இந்த மிஸ்டேக் அவ்வளவு சீக்கிரமா பண்ணிட மாட்டாங்க. இந்த மிஸ்டேக் சிம்பிளா சொல்ல வரேன். நீங்க சொல்ல வர்றது வந்து அவங்க லைக் எமோஷனலி இன்ஸ்டேபிளா இருக்க போது ஒரு பர்சன் வந்து எமோஷனல் சப்போர்ட் கொடுக்குற மாதிரி வந்து he is using them அப்படின்றதா சிச்சுவேஷன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்திக்கிறாங்க. யூஸ் பண்ணிக்கிறாங்க. சோ அப்படிதான் வந்து நீங்க அதை சொல்ல வரீங்க. அது ஓகே. மோஸ்ட் ஆஃப் த மெச்சூர் பர்சன்ஸ் இப்போ வளர போது அதை ஃபிகர் அவுட் பண்றாங்க. நாட் எல்லாருமே வந்து அவ்வளவு சீக்கிரத்துல அவ்வளோ இன்னசென்ட்டாவா நெய்வா இல்ல யாருமே இப்போதைக்கு. பீப்புள் ஆர் க்ரோயிங் அவுட். ஸோ அந்த டைம்ல வந்து நீங்க மோர் தென் அந்த 18+ இருக்கிறவங்களுக்கு வந்து இதை புஷ் பண்றதுக்கு கொஞ்சம் அதுக்கு கீழே இருக்கவங்களுக்கு புஷ் பண்ணி இருந்திருக்கலாம்னு தோணுது. அப்படிங்க. இன்னைக்கு இந்தியாவில வந்து சென்செக்ஸ் ரிப்போர்ட்டை நான் சொல்றேன். ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டுல மாத்திரம் 1268 பாலியல் கேஸ்கள் வந்து ரெஜிஸ்டர் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு கரண்ட் சினாரியோ நான் சொல்றது 2023 சென்செக்ஸ் ரிப்போர்ட். அப்படி இருக்கும்போது பாலியல் விழிப்புணர்வு தேவைப்படுது. இப்போ நான் சொல்றது வந்து ஒட்டுமொத்த ஆண் சமுதாயம் தவறானவங்கன்ற யாரையுமே நம்ம சொல்லல. இப்படிப்பட்ட காசி மாதிரியான ஆளுங்க இந்த சொசைட்டில நிறைய பேர் இருக்காங்க. ஒரு நீங்க எல்லாம் வந்து ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டாயம் பெண் பிள்ளைகளுக்கு. இன்னைக்கு அதுலதான் ஒரு கிளைமேக்ஸ்ல நீங்க அந்த டைலாக கேட்கல. நிறைய பேர் வந்து அந்த ஷவுட்ல கேட்காம போயிடுச்சு. அதுல சொல்லுவார் அவருடைய கேரக்டர், இன்னைக்கு பணம் படைத்தவனும் பணம் இல்லாதவன் கூட வந்து அவங்க பிள்ளைங்களை வந்து நல்லா வளர்க்குறாங்க. ஆனா பாதுகாப்பா வளர்க்குறாங்களா, நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்களான்னு பார்த்தா ரொம்ப கம்மி. பிள்ளைங்க என்ன கேட்டாலும் பண்ணிடலான்ற ஒரு எண்ணம். அது வந்து ஒரு கூலி தொழிலாளியா இருந்தாலும் கடன் வாங்கியாவது பிள்ளைக்கு ஒரு மொபைல் வாங்கி கொடுக்கணும், அவனுக்கு என்ன தேவையோ அதை செய்யணும். நம்ம பட்டன் போன் வச்சிருக்கலாம், பொண்ணு வந்து டிஜிட்டல் போன் வேற மாதிரி வச்சிருக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் அதனால இருக்கிற ஆபத்து என்ன மாதிரி நடக்குது. இந்த பொண்ணுங்க காலையில வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும்போது, வேலைக்கு போயிட்டு வரும்போது அவங்க பத்திரமா வராங்களா இல்லையான்ற அளவுக்கு அச்சுறுத்தல் இந்த சொசைட்டில இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி படங்கள் பார்க்கும் போதும் ஆண்கள் நம்ம கூட, நான் உட்பட எல்லாருமே அந்தந்த ஏஜ்ல அந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணிருப்போம், பார்ப்போம், கொள்வோம். பட் வரம்பு மீறக்கூடாது, எல்லை மீறக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்த வந்து ஒரு மைண்ட்ல பதிய வைக்கணும்ன்றதுக்காக ஒரு 18+ கண்டென்ட்டா இருக்கணும்னு நம்ம பண்றது. இந்த இம்பாக்ட் வேணும்னா நான் இந்த மாதிரி லைக் இவ்வளவு டெப்தா போகணும்னு சொல்றீங்க. நான் வந்து ரீச்காக அதை கொஞ்சம் இது பண்ணிருக்கேன். வேற ஒன்று இல்ல. இப்போ இன்னொன்னு சொல்லணும்னா, இப்போ கொஞ்சமா ஜாலியா பேசுவோம். இந்த படத்துல வந்து தியேட்டருக்கு வந்து இந்த வாரம் ஒரு 5 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுல ஃபயர்னு ஒரு படம் இருக்கு. இந்த படத்தை நான் ஏன் உள்ள வந்து பார்க்கணும் ஒரு ஆடியன்ஸா, 120 ரூபா செலவு பண்ணி இந்த வாரம் வந்த 5 படத்துல எந்த படம் ஆப்ஷன் எனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட் இருக்கும்போது புல்லிங்க்கு ஒரு எலிமெண்ட் தேவைப்படுது. ஒரு கமர்ஷியலா நான் சொல்றேன். அப்ப கமர்ஷியலா இந்த மாதிரி கொஞ்சம் அடல்ட்ரி கண்டென்ட் இருக்கும்போது நம்ம தம்பிங்க மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து உள்ள வந்து
ஈர்ப்பா உள்ள வர்றதுக்கான ஒரு சரியான இடமா இருக்கு அப்படிங்கிறது ஒரு கமர்ஷியலிட்டி இருக்கு. அந்த கமர்ஷியலிட்டி இருக்கிறதால தான் உள்ள வரும், ஒரு அட்டென்ஷன் கிரியேட் ஆகும். உள்ள வந்து பார்க்கும்போது நான் நம்புறது ஒரு நல்ல படமா இருக்கும், தப்பான படமா இருக்காதுன்னு நம்புறேன். நீங்க நம்புறீங்களா இது ஒரு நல்ல படம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துக்கும் ஃபயருக்கும் என்ன கனெக்ஷன்? பஞ்சும் நெருப்பும் பக்கத்துல இருந்தாலே ஃபயர் தான். அந்த சீக்வென்ஸை நீங்க எங்க இடத்துலயுமே பதிவு பண்ணல. இப்ப இவங்க எல்லாருமே இங்க தனிமையில அவங்களுக்கு ஏற்படுற அந்த ஒரு ஃபயர் தானே வந்து இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் சொல்லும் போது புரியுது. பட் அந்த படத்துல அதுக்கு ஏத்த மாதிரி அப்போ உங்களுக்கு ஃபயர் ஆகலையா? இல்ல ஃபுல் ஃபயர் ஓகே. பட் நீங்க அவர் சொன்ன பாயிண்ட்டுக்கே வரேன். ஸோ அடல்ட்ரி கண்டென்ட் எல்லாமே ஓகே. ஸோ அவர் இந்த மாதிரி கேரக்டர் தான் சொல்லிருக்கீங்க. ஸோ அந்த 4 பொண்ணுங்க ஏமாறுறோம்னா அதுக்கு எதுக்கு ஃபுல்லா கொண்டு போகணும்? லைக் எல்லா ஆடியன்ஸுக்கும் ரீச் ஆகணும்ல. எல்லா ஆடியன்ஸுக்கும் ரீச் ஆகுறதுன்றதை விட வயது வந்தவர்கள் முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு படமா தான் நான் பாக்குறேன். அதாவது இப்போ வீட்டுல வந்து இன்னைக்கு வந்து ரிமோட் வந்து சர்வசாதாரணமா ஓடிடில எல்லா கண்டென்ட்டையும் பாக்குறோம். நம்ம ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாம இருக்கு. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தாதான் பெட்டரா இருக்கும். இப்போ நான் வந்து போன வாரம் வந்து வெறும் பெண்களுக்கான தனியான ஒரு காட்சி போட்டேன். இது ஏ சர்டிபிகேட் ஏன் பெண்கள் பார்க்க கூடாதா? வந்து பாருங்க, பார்த்துட்டு உங்க கருத்தை சொல்லுங்க. அதுவும் குறிப்பா சென்னையில ஆட்டோ ஓட்டும் பெண்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 70-80 பேர் வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு கிட்டத்தட்ட அதுல 90% நாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்ல பாதிச்சிருக்கோம்ட்டு அழுது பேசிட்டு போனாங்க. உண்மையான எமோஷன் இருந்தது. சோ அது தேவை, அந்த தேவை இருக்குன்றதாலதான் இந்த 18+. அப்புறம் ஃபயர் அந்த இன்சிடென்டே கிளைமேக்ஸே வந்து பாலாஜி முருகதாஸ் காசியை வந்து எரிக்கிறது வந்து ஒரு ஃபயர் இருக்கும். பஞ்சம் நெருப்பம் இருக்கிறது, கோபம் ஒரு ஃபயர். சோ இதை எல்லாத்தையும் மீறி இன்னொன்னு சொல்லணும்னா, எத்தனை பேர் 1990s வந்த ஃபயர் படம் பாத்தீங்க? பாக்கலையா? அப்ப இன்னைக்கு நைட்டு போய் தேடி பாருங்க. நந்திதா தாஸ், அதுக்கப்புறம் ஷப்னாஸ் மீல் 2 பேர் நடிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்தியால லெஸ்பியனை பத்தி எடுத்த படம். ஒன் ஆஃப் த சென்சேஷன் ஃபிலிம். அது ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ண படம். ஸோ எல்லாத்துக்கும் கேட்சியா இருக்கணும். அப்புறம் அதர் லாங்குவேஜ் போகும்போது கூட நமக்கு டைட்டில் ஒரு காமன் டைட்டிலா இருந்தா ஈஸியா இருக்கும்ன்றது ஃபயர். எல்லாம் படம் பாத்தீங்களா? நல்லா இருந்துச்சா? சரி, ஒண்ணும் இல்ல, சின்னதா ஒரு ஃபீட்பேக் மட்டும் கேட்கிறேன். இன்னும் படம் பார்க்கல, நீங்க தான் எனக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க. போட்டு காட்ட மாட்டாரு டைரக்டர், ஏன்னு தெரியல. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேனா? மொத்த சாமி படமும் உங்க லேப்டாப்ல தான் இருந்துச்சு. இல்லைங்க, ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. வந்து படம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படத்தை எல்லாரும் தியேட்டர்ல போய் பார்க்க சொல்லுங்க. விசிட்டிங் கார்டு இல்ல, அடிக்க சொல்லியிருக்கேன் டைரக்டர் சார் கிட்ட. வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் கொடுக்குறேன். கண்டிப்பா கிளினிக் வாங்க. நாங்களும் கிளினிக் ஆண்களை எப்படிங்க கூப்பிடுவீங்க? பெண்களை வேலைக்கு வச்சிருக்கேங்க, ஓகேவா? படத்தை பார்க்கும் போதே தெரிஞ்சீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. எல்லாம் அவர் செயல். உங்களை மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் சார். இந்த படம் அவனுக்கே எடுத்த மாதிரி இருக்கு. அதோட இந்த படத்துல 4 ஹீரோயின் இருக்குன்னு சொல்லுவோம் தான் நான் அந்த படத்துக்கே வந்தேன். அதுவும் எங்க அம்மாட்ட லைப்ரரி போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு நீங்க இதுக்கு வந்தேன் என் படத்துக்கு. இப்ப வேணா உங்களுக்கு ரியல்ல போட்டு காட்டுவா சார், என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிச்சு காட்டுவா. இதே தான் சொல்லுவான். என்னன்னு சார்? இதே மாதிரி எங்கடா இருக்கான்னு கேட்டா பொண்ணு கூட இருப்பான்னு சொல்லுவான். அடிங்க கேட்கலாம். ஹலோ மச்சி, எங்க இருக்க? என்ன வீட்டுல மச்சி இருக்க? முன்ன நாள் யாரு கூட போகணும்னு சொல்லி அந்த தர்ஷினியா? அப்படியே சார், அவன் இதே வேலை தான் அவனுக்கு. காலேஜ் வந்தாலும் 4 பொண்ணுங்க கூட மட்டும் தான் சுத்தான், பசங்க கூட சுத்தவே மாட்டான். அவன் லேப்டாப் வகையில இருக்கா? சார்கையில விட்டா நல்லா காட்டுவாங்க. உன்னை பத்தி எனக்கு மட்டும் தானே மச்சான் தெரியும். யாருக்கு தெரிஞ்சவங்க யாருமே. சரி பாரு மச்சி, வைக்கிறேன். மாஸ் ப்ரோ, சூப்பர் ப்ரோ.
அவன் ஃப்ரெண்டுக்கு சொன்னான் ப்ரோ. எது அட்ராக்ட் ஆகி இந்த மூவி பேசுறீங்க? ஓகே பண்ணுங்க. டு பி ஃப்ராங்க் வந்து ஜேஎஸ்கே ஃபிலிம் கார்ப் அப்படின்ற ஒரு பிராண்டு தான். ஓகே. ஏன்னா இந்த காலத்துல வந்து ஒரு நல்ல பேனர் கிடைக்கிறது வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயம் இல்லை. ஸோ சார் வந்து ஆல்ரெடி ராம் சார் கூட படம் நிறைய தரமான படம் கொடுத்துருக்காரு, நேஷனல் அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. ஸோ அந்த பேனர் அட்ராக்ட் ஆகிதான் ஓகே நம்மள வந்து ஒரு தப்பான படத்தை எடுத்துட்டு போய் சேர்த்துட மாட்டாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான். ஆஃப்டர் பிபி ஸ்க்ரீனுக்கு அடுத்து நீங்கள் இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் வந்திருக்கீங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ஆக்சுவலாக 2வது படம் எனக்கு ஸ்க்ரீனில் நான் ஒரு லீடில் நடிச்சு. ஓகே. ஃபர்ஸ்ட் படம் வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, ஸோ முதல்ல வந்து கற்றுப்போம் என்ன ஸ்க்ரீனில் வர்றதுன்னா எப்படி எதுன்னு கற்றுப்போன்ட்டு. இந்த படம் வந்து சரி முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்காக நான் கொடுத்த ரோலை வந்து கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ப்ளஸ் இந்த படத்தோட மெசேஜ் இருக்குல்ல, இது என் மூலியமா போயிட்டு சேர்ந்தா எனக்கு சந்தோஷம்னு நினைச்சேன். முதல் ஆக்டர் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் வாங்கணும்னு நினைச்சேன். அது இந்த படம் கொடுக்கும்னு நம்புறேன். ஓகே, டிட் யுவர் பெஸ்ட். நான் பார்த்தேன் 2 கேரக்டருமே நீங்கள் ரொம்ப சூப்பராக எடுத்துகிட்டு போயிருந்தீங்க. அண்ட் வெல்கம் டு த சினிமா லீக். ஓ தேங்க்யூ. செகண்ட் விஷயம், நாங்கள் 3 பேருமே ஓகே 4 பேருமே இந்த ஜிம் போகிற விஷயத்தில் ஒரு உங்களை மாதிரி இல்லை, டெடிக்கேட்டடாக இல்லை, பட் கண்டிப்பாக நாங்கள் போயிடுவோம். பிபி ஹவுஸில் 100 days இருந்தீங்க. எப்படி உங்கள் ஃபிட்னஸ் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணீங்க? ஒரு வாரம் விட்டா இன்றைக்கு இங்கே காலி ஆகிடும். ஆனால் நீங்கள் எப்படி அதை மெயின்டைன் பண்ணீங்க? உள்ள ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு வந்து எப்படியும் ஒரு 2 hours ஒர்க் அவுட் பண்ண முடியாது. அப்படியா? ஒரு 1 hour ஓடினேன். 1 hour வந்து இருக்கிற சிலிண்டரு, சேரு, அம்மிக்கல், எரியூட் வெஹிக்கிள் எல்லாத்தையும் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணேன். முடிஞ்ச அளவுக்கு ஹை கார்ப் ஃபுட்டு வந்து அவாய்ட் பண்ணேன். லோ கார்ப் ஃபுட்டாக எடுத்துக்கிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு என்னோட இன்டேக் வந்து பாதியாக குறைச்சிக்கிட்டேன். என்ன இருந்தாலும் வெளியே போனால் ஒல்லியாக கூட போகலாம், தொப்பையோட போனால் ட்ரெஸ்ஸு செட் ஆகாது அப்படின்ட்டு ஒரு கான்ஷியஸ் தான். ஏன்னா ஒரு 18 வயசுல ஆரம்பித்தேன் மாடலிங், அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன், அது விட முடியாது. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.